1921 ஒரு எழுத்தாளர் உலகின் மிகப்பெரிய இலக்கிய மோசடியை செய்தார். கிளிஃபோர்ட் இர்விங் என்ற எழுத்தாளர் மெக்ரா-ஹில் பதிப்பகத்திடம் சொன்னார், தனக்கு அரபு கோடீஸ்வரன் ஹோவர்ட் ஹியூஸின் நேரடி அணுகல் இருக்கிறது என்று. ஹியூஸின் அதிகாரப்பூர்வ சுயசரிதைக்காக $7,65,000 முன்பணம் வாங்கினார். ஆனால் இது முழுக்க பொய். இர்விங் மாதக்கணக்கில் திட்டமிட்டார். ஹியூஸின் கையெழுத்தை கற்று போலி கடிதங்கள் எழுதினார். போலி நேர்காணல் ஆவணங்கள் உருவாக்கினார். தன் மனைவியை ஹியூஸின் தூதராக நடிக்க பயிற்சி அளித்தார். பல மாதங்கள் இந்த நாடகம் தொடர்ந்தது. ஆனால் ஒரு நாள் ஹியூஸ் தன் மறைவிலிருந்து வெளியே வந்தார். ஒரு தொலைபேசி செய்தியாளர் சந்திப்பில் அந்த புத்தகத்தை மறுத்தார். இர்விங்கின் சொர்க்கம் சரிந்தது. சிறைக்கு சென்றார். ஒரு சிறிய பொய் எப்படி ஒரு பெரிய பேரழிவாக மாறியது.